சக்தி. ராவணனை இந்திரஜித் இறந்த பிறகுதான் ராவணனுக்கு தைரியம் போயிருந்தது. நம்மளால ஜெயிக்க முடியுமோ முடியாது, இருந்தாலும் போராட முடியாதுன்னு சொல்லிட்டு போருக்கு வரான். முதல்ல ஆஞ்சநேயர் தான் அவனோட போரிடுறான். போரிட்டு அவனால் ஜெயிக்க முடியல. அவன் பெரிய வீரன், சிவபக்தன், ஜெயிக்க முடியல. பட் சண்டை நிறைய போடுறான், இது பண்ணிடுறான். அப்புறம் ராமரும் சண்டை போடுறான். லட்சுமணன் சண்டை போட்டதா சரித்திரம் கிடையாது ராவணனோட. ராமன் சண்டை போட்டுட்டு இன்று போய் நாளை வா அப்படின்னு அனுப்பிச்சிடுறான். இன்று போய் நாளை வான்னு சொல்லி அனுப்பிச்ச உடனே அவன் தான் வீரன் ராவணன். பயப்படவே இல்லையா, மனசு பயக்கலையா, ஏதோ ஒண்ணுக்கு மட்டும்தான் மயங்கினாலாம். அந்த மிதிலை பெண் அங்கே உட்காந்து அவள் செய்தி போயிடும், அவன் நம்மளை பார்த்து சிரிப்பாளேன்னு கவலைப்பட்டாலாம். வேற ஒன்றுக்கு அவன் கவலைப்படலை. ஏன்னா நாளைக்கு சாக போகிறோம், எதுக்கு கவலைப்படணும்? இனிமேல் ஜெயிச்சா கூட யாரும் வச்சு ஆள்றது, பிள்ளை போயிட்டான், தம்பி போயிட்டான், எல்லாரும் போயிட்டான். ஆனால் அந்த மிதிலை பெண்ணை கொண்டு வந்தோமே அவன் சிரிப்பாளே அப்படின்னு கவலைப்பட்டாலாம். மறுநாள் யுத்தம் நடக்கிறது. ராவணனை சம்ஹாரம் பண்ணிடுறான். சம்ஹாரம் பண்ணி பூமியில் விளக்கும்போது மண்டோதரி விரிந்த கூந்தலோடு வராலாம். விரிந்த கூந்தல்ங்கிறது சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, எல்லாருக்கும் ஸ்திரீகளாக இருக்கிறனால அந்த காரணத்தை வச்சுருக்கான். சொல்லக்கூடாது இந்த இடத்துல. கம்மன் ஏன் சொல்கிறான்? அவன் பெரிய புலவன், சாதனம். அந்த கூந்தல் தடுக்கி அவன் விழுந்தாளாம். அவ்வளோ பெரிய விரிந்த கூந்தலாம். இந்த மாதிரி நம்ம இறந்த இடத்துல தான் கூந்தலை விரிச்சுக்கணும், மற்ற இடத்துல விரிக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் இப்போ சொல்கிறேன். தூக்கி வராலாம், கீழே விழுந்தோட அந்த ராவணனை தூக்கி மடியில் வச்சுட்டு அழறாலாம். என்ன இருந்தாலும் அண்ணா இல்லையா, விபீஷணன் ஓடுறான். விபீஷணன் ஓடும்போது சுக்ரீவன் ஓடுறான். இவெல்லாம் போகும்போது ராமனும் லட்சுமணனும் போகிறான். அப்படி போகும்போது விபீஷணன் பார்த்து அழறா. அந்த மண்டோதரி தூக்கி வச்சுக்கிறான். ராவணன் முதுகுல 2 புண்ணு இருக்கு. ராவணன் முதுகுல புண்ணு இருக்கு. பகவான் இதை பார்த்துட்டு புறமுதுகு ஒட்டி ஓடி இருக்கான் ஐயோ போர்ல, அதனால இவனோட சண்டை போட்டது எனக்கு இழுக்கு அப்படின்னு சொல்லிட்டாரான். விபீஷணன் முதுகுல புண்ணு இருக்கா, புறமுதுகு ஒட்டி ஓட்டினதான் நினைப்பா. உடனே விபீஷணனுக்கு கோபம் வந்துட்டான். நீ பெரிய வீரர் தான், பரமாத்மா தான், ரகுராமன் தான், அதெல்லாம் ஒன்றுமே சந்தேகம் கிடையாது. ஆனால் எங்கள் அண்ணன் தோழை இல்லை, புறமுதுகு விட்டு தோழை இல்லை. அது எப்படின்னா, அவனுக்கு ஒரு பேர் உண்டு ராவணனுக்கு. வாரணம் பொருந்த மாறும் தாரணி மவளி பத்தும் நாரணன் 5 ஈவும் நாவும் அப்படின்னு ஒரு அவனுக்கு பேர். வாரணம் பொருந்த மாறும், அதாவது போரில் யானைகள் வந்து அவனோட சண்டை போடுமா, தந்தத்தை வச்சு குத்துமா. அவனை தந்தத்தை வச்சு குத்தின உடனே அந்த யானையால் அதை எடுக்க முடியாது, அவ்வளோ பொருந்திய மார்பு அவனுக்கு. அப்படியே கட் பண்ணி விட்டுட்டு அதை ஆபரணமாக வச்சுருவான். அப்படி அவனுக்கு 3 ஆபரணம் நெஞ்சில் இருக்கானா, வாரணம் பொருந்தமா. அது அனுமான் சண்டையிடும் பொழுது அங்கே அண்ணனா குத்திருக்கான் நெஞ்சில. அப்போ அவன் விழலை, இதெல்லாம் விடை வாங்கிட்டு பின்னால் வழியாக போயிருக்கு. அந்த பொண்ணு தான் அங்கே வந்து நின்னதே தவிர நீரும் அவனும் புறமுதுகு விட்டு ஓடலை, நீரும் ஜெயிக்கலை அப்படின்னு விபீஷணன் சொன்னதா கம்பன் சொல்கிறான். நான் சொல்றது இப்படியாக யுத்தகாண்டத்தில் ஒரு இது உண்டு. அந்த பெருமையெல்லாம் ஸ்ரீலங்காவுக்கு உண்டு. ஸ்ரீலங்காவில் யுத்தகாண்ட இப்படிலாம் ராவணனை ஜெயிச்சதுக்கு இது உண்டு. இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு இது. ஸ்ரீலங்காவுக்கு வந்து நமக்கு ஒரு பெருமை. இன்றைக்கி அதுவும் இந்த நாளைக்கு அசோகவனத்தை பார்க்க போகிறோம். சீதா பிராட்டி இருந்தது. இதெல்லாம் கதையாக நம்ம படித்த போது, புராணமாக படித்த போது, துஷ்யன் செய்தரோ விசாகரியோ சொல்லி கேட்கும்பொழுது நமக்கு தெரியுது. அப்போ நடந்த போது எப்படி இருந்திருக்கும், இதுதான் நம்ம கற்பனையில் பார்த்தோம். எனக்கு இந்த சந்தர்ப்பம் பெரிய சந்தர்ப்பம் இன்னைக்கு அனுமான் கொடுத்ததா நான் நினச்சிக்கிறேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி பொறுமையாக கேட்டது. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம்.